ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆமேன். இதுதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, இடிந்து போன எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு யோசுவா, எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவ்வளவு பேரும் எழுந்து கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக எதிர்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதனால் கலங்கி போன செருபாபேல் சோர்ந்து போகிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி திடப்படுத்துகிறார். ஆமேன். இந்த நாளிலும் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இந்த பிரச்சனையை நீ பார்த்து கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். ஆமேன். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் புறப்பட்டு வருகை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் சபைக்கு முன்பாக நின்று கண்மலையை பார்த்து பேசுங்கள். தண்ணீர் தாகத்தோடு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீன் வனாந்திரத்தில் போய்கொண்டிருக்கும் போது தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை. அவர்கள் மோசேயும் ஆரோனையும் சூழ்ந்து கொண்டு எங்களுக்கு தண்ணீர் வேணும் என்று சொல்லி போராடுகிறார்கள். அந்த உடனே கர்த்தர் சொல்கிறார், மோசேயை பார்த்து, நீ கண்மலையை பார்த்து பேசு, தண்ணீர் வரும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவன் கண்மலையை பார்த்து பயப்படவில்லை. அவன் அதை பற்றி கண்மலை பிரச்சனையை பார்த்து பேசவில்லை. அல்லேலூயா. அவன் பார்த்து பிரச்சனையை பார்க்காமல், மலையை பார்க்காமல், ஐயோ இவ்வளவு பெரிய மலையிலிருந்து எப்படி தண்ணீர் வரும் என்று சொல்லி கலங்காமல் கர்த்தர் சொன்னபடியே அதை சொல்லுகிறான். அல்லேலூயா. பெரிதாக இருக்கிற இவ்வளவு பெரிய கண்மலையிலிருந்து எப்படி தண்ணீர் வரும் என்று சொல்லி கலங்கவில்லை. இவ்வளவு பேருக்கு நான் எப்படி தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லி கலங்கவில்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலும் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம். இந்த பிரச்சனையை தவிடுபோடி ஆக்க முடியாது, நம்மளால் முடியாது என்று சொல்லி கலங்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீ பிரச்சனை பற்றி பேசாதே, பார்த்து பேசுங்கள். அதை பார்த்து பேசுங்கள். என் பிரச்சனையே, உன்னாலே ஒன்று செய்ய முடியாது, எங்களை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அதை பார்த்து பேசுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பிரச்சனை எளிதாக முடிந்துவிடும். உங்கள் தோல்விகள்லாம் ஜெயமாக மாறிவிடும். உங்களை கலங்கடிக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46 பார்க்கும்போது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் இராணுவத்திற்கு முன்பாக தேவனாய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே முன்னண்டே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தாவீது இவனை கோலியாத்தை பார்த்து சொல்கிறான். இஸ்ரவேலை பெலிஸ்தருக்கு விரோதமாக சவுலும் இராணுவ வீரர்களும் கோலியாத்திற்கு முன்பாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய உருவமாக இருக்கிறான், எவ்வளவு ஆயுதங்களை அணிந்திருக்கிறான். இவனு நாம் எப்படி போராட முடியும்? தோற்று விடுவோமே, பார்த்தாலே பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து வந்து கலங்கி பயந்து கொண்டு ஓடுகிறார்கள். இராணுவ வீரர்கள் ஓடுகிறார்கள். சவுலும் பயப்படுகிறான். ஆனால் ஆடு வைத்து கொடுத்த தாவீது, சகோதரருக்கு சாப்பாடு கொண்டு வந்த தாவீது அதை பார்த்து பயப்படவில்லை. அவனுக்கு இராணுவத்தை பற்றி ஒன்று தெரியாது, போரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கிறபடினாலே கோலியாத் சொல்லி கொண்டிருந்த வார்த்தையை கொண்டு அவன் கோலியாத்தை பார்த்து, நீ உன் பலத்தையும் உன் ஆயுதத்தையும் நீ நம்பி வருகிறாய், ஆனால் எனக்குள் இருக்கிற ஆண்டவராகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தை நான் நம்பி வருகிறேன். அல்லேலூயா. அது இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ஜெயமாகிவிட்டது. ஆமென். இந்த நாளில் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ பெரிய மலையை பார்த்து பயப்படாதே, இந்த கோலியாத்தை பார்த்து பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. உன் பிரச்சனைகளை நீ தேடி காணாதிருப்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோலியாத்தை ஒரு சிறு கல்லாலை கொண்டு தாவீது ஜெயம் எடுத்தான். ஆமென். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையினாலே, ஒரு சின்ன காரியத்தினாலே கண்டிப்பாக ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கோலியாத்தை தாவீது ஜெயித்தது போல நீங்களும் உங்கள் பிரச்சனையை பார்த்து ஜெயிப்பீர்கள். அவன் கோலியாத்தை பற்றி பேசவில்லை, ஆனால் தாவீது ஜெயத்தை பற்றி பேசினான். கர்த்தருடைய நாமத்தை பற்றி துதித்தான். அதுதான் அவனுக்கு ஜெயமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. அடுத்தபடியாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசுவும் சீஷர்களும் படகில் போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு தூங்கி கொண்டிருந்தார். உடனே புயலும் அலைகளும் சீறிக்கொண்டு வந்தது.
இதை பார்த்த உடனே சீஷர்கள், ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, ஏன் விசுவாசம் இல்லாமற் போய்விட்டது என்று சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அது அமர்ந்து விட்டது. ஆமேன். இதுதான் கர்த்தருடைய கிரியை. எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, சகோதரியே, நீ உன் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. இதை எப்படி நான் கடக்க போகிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறான். இதுக்கு வழி என்ன என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? இதை முற்றிலும் நான் ஜெயங்கொள்ள முடியாதா என்று சொல்லி கலங்கலாம். ஆனால் கர்த்தராகி ஆண்டவர், இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்குள்ளே வசமா இருக்கிறார். உன் வாயின் வார்த்தையை விட்டு அறிக்கையிடு. பிரச்சனையே, சூழ்நிலையே என்னை விட்டு கடந்து போயிட்டு சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார், யுத்தம் செய்வார், அதை அமைதலாக்குவார், ஒரு விடுதலையும் சமாதானத்தை ரட்சிப்பையும் தருவார். ஆமே. தேவனுடைய நாமம் அதிலே மகிமைப்படும். ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.